வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி வந்து சிக்கன் சில்லி பஜ்ஜி. இந்த பஜ்ஜி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சிக்கன் போட்டிருக்கனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் இது நல்லா ஃபேமஸான ஒரு பஜ்ஜி. சிக்கன் வச்சு செய்கிறது. இது செய்கிறதுக்கு நான் இந்த மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். பிறகு இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்த பிறகு இது அப்படியே உரமாக வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கனும் நான் கிழங்கும் செய்ய போகிறேன். இதில் சிக்கனும் கிழங்கையும் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கொள்ளணும். வெந்த பிறகு நான் சிக்கனை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருவேன். அதுக்கு பிறகு கிழங்கையும் சின்னதாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ அதை பரட்டுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் சின்னதாக வெட்டி வச்சுருந்தது. தக்காளி ஒரு பாதி வைக்கிறது சின்னதாக வெட்டுறது. இதுக்கு வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா எது இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கிறணும். வெங்காயம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறணும். அதோட பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கிறணும். இப்போ இது டிப் பண்ணுறதுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு 2 கப், அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கிறணும். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை உள்ளுக்கு வைக்கணும். இந்த மாதிரி நல்லா உள்ளுக்கு வச்சு வெளியே வர அந்த மாதிரி செட் பண்ணிடணும். முக்கியமான பாயிண்ட், கடலை மாவு திக்காக கரைச்சிக்கொள்ளணும். இல்லாட்டி அந்த ஒட்டுப்படாது. அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் வரும். இதில் டிப் பண்ணி இந்த மாதிரி பொரிச்செடுக்க தான் இருக்குது. இந்த ஈஸியான ஸ்நாக் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்கொள்றதுக்கு எதுவுமே தேவைப்படாது. சும்மாவே சாப்பிடலாம்.